எல்லோருக்கும் வணக்கம். தனியாத போர் பதட்டம் இதன் காரணமாக பங்குச்சந்தை எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு டவுன் சைடில் தான் வந்துட்டுருக்கு. அதை பேஸ் பண்ணி நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா வாரத்தின் கடைசி நாள் ஒரு 315 புள்ளிகள் சரிவடைஞ்சு 24,450 முடிவடைஞ்சிருக்கு. கிஃப்ட் நிஃப்டி கூட பார்த்திங்க அப்படின்னா 24,300 க்ளோஸ் வச்சுருக்கு. ஒரு டவுனில் தான் ஒரு 250 பாயிண்டில் டவுனில் தான் அதுவும் க்ளோஸ் வச்சுருக்கு. இந்த அளவுக்கு மெயின் ரீசனே மார்க்கெட் டவுன் வரதுக்கு மெயின் ரீசனாக பார்த்திங்க அப்படின்னா இந்த போர் தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெயின் ரீசனாக கருதப்படுது. இருந்தாலும் அடுத்தடுத்த நாட்களில் இந்த போர் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நிஃப்டி இன்னும் கீழே எது வரைக்கும் வரும், அப்படி வரும்பொழுது சப்போர்ட்லாம் எங்கே எடுக்கும், அதற்கான ரெசிஸ்டன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு நிஃப்டி ஸ்பாட்டினுடைய டே கண்டில் சார்ட்டு. இது லாஸ்ட் வீக்குக்கான மூமெண்ட். லாஸ்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 24,300 வரைக்கும் வந்திருக்கு. அதேமாதிரி அதிகபட்சம் பார்த்திங்க அப்படின்னா 24,850 வரைக்கும் மேலே போயிருக்கு. இந்த ஒரு 550 பாயிண்ட் மூமெண்ட் லாஸ்ட் வீக்கை பொறுத்த வரைக்குமே கொடுத்துருக்கு. இப்போ அடுத்து இதனுடைய கண்டினியூட்டி இந்த வாரத்தில் எப்படி இருக்கும், அடுத்து இந்த வாரத்திற்கான மெயின் மேஜர் சப்போர்ட். ஏன்னா கிஃப்ட் நிஃப்டிலாம் பார்த்திங்க அப்படின்னா 24,300 தான் க்ளோஸ் வச்சுருக்கு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா 24 வருமா இல்லை 23,800 வரைக்கும் வருமா, அப்படி தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே. ஏன்னா இந்த 23,800 தான் நம்ம ஏற்கனவே ஒரு மேஜர் சப்போர்ட்டுன்னு சொல்லியிருக்கோம். அந்த 23,800 டச் பண்ணிட்டு அங்கேருந்து மார்க்கெட் ரீபவுண்ட் ஆகுமா, அப்படி ரீபவுண்ட் ஆகிற மார்க்கெட் நல்லா ஃபுல் ஃபோர்ஸாக மேலே வந்துச்சு அப்படின்னா திரும்ப அதனுடைய ப்ரீவியஸ் லைஃப் டைம் ஹையெல்லாம் பிரேக் பண்ணி நல்ல ஃபோர்ஸாக மேலே போகுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா போர் பதட்டம் நாளுக்கு நாள் பார்த்திங்க அப்படின்னா அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ வாரத்தின் கடைசி நாளான வெள்ளிக்கிழமை மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே பெருசாக பார்த்திங்க அப்படின்னா மேலே போக முடியல மார்க்கெட்டால். அதிகபட்சமாக வெள்ளிக்கிழமை மேலே ஹை போயிருக்கே பார்த்திங்க அப்படின்னா 24,700 தான் அதிகபட்ச ஹை. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது பார்த்திங்க அப்படின்னா ரைஸ் ஆகும்போது நம்ம செல் பண்ணுங்கள், மார்க்கெட் நல்ல செல்லிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 850க்கு மேலே தான் பையிங்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் 700 மேலே மார்க்கெட்டால் பிரேக் பண்ணி மேலே போகலை, ரைஸ் ஆகும்போது செல் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இப்போ இதனுடைய கண்டினியூட்டி வாரத்தின் முதல் நாள் மண்டேலாம் எப்படி இருக்கும், ஏன்னா வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு டவுன் சைடில் தான் க்ளோஸ் வச்சுருக்கு. அதை பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா மண்டே பார்த்திங்க அப்படின்னா இந்த 24, அதாவது அதனுடைய ப்ரீவியஸ் லோ ஒரு மேஜர் சப்போர்ட் 24,300 இந்த லெவலில் மார்க்கெட் உடச்சிட்டு இந்த லெவலுக்கு கீழேயே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா திரும்ப பார்த்திங்க அப்படின்னா 24,080, அடுத்தது 23,920, அதையும் உடச்சிது அப்படின்னா 23,800. இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு டவுன் சைடுக்கான ஒரு சப்போர்ட் ஜோன். மார்க்கெட் ஃபர்தராக நம்ம இன்னும் கீழே எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இந்த 24,300 கீழே இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த 24,080 ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதையும் உடைச்சிது அப்படின்னா 24,920 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதையும் இது ஆச்சு அப்படின்னா 23,920 அதையும் உடைச்சிது அப்படின்னா 23,800 ஒரு மேஜர் சப்போர்ட் பாயிண்ட். அந்த 23,800 பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா செல் ஆஃப் ஆகிறதுக்கான சான்சஸ் நல்லாவே இருக்குது. அடுத்தது நம்ம 21,800 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இல்லை மார்க்கெட் இந்த 23,800 ரீபவுண்ட் ஆச்சு அப்படின்னா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே ஃபுல் ஃபோர்ஸாக அப்சைடு வர மார்க்கெட்டு அதனுடைய ப்ரீவியஸ் லைஃப் டைம் ஹையெல்லாம் டச் பண்ணுறதுக்கும் சான்சஸ் நல்லாவே இருக்குது. பொதுவாக மேலே இப்போ மண்டே மார்க்கெட்டில் ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸே பார்த்திங்க அப்படின்னா இந்த 24,580 ஒன்று, அடுத்தது 24,640 ஒன்று, அதையும் பிரேக் ஆச்சு அப்படின்னா 24,700 பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்சைடுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. இது எல்லாமே அப்சைடுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. பொதுவாக மண்டே மார்க்கெட்டில் நம்ம ஒரு கேப் டவுன் கொடுத்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ரிமைனிங் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி நம்ம பை எடுத்தோம் அப்படின்னா மார்க்கெட் நல்லா திரும்ப ஒரு அப்சைடு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது 24,300 உடைச்சிட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகுங்கிற பட்சத்தில் சடனாக ஒரு அந்த இடத்துலேருந்து ஒரு ரீபவுண்ட் ஆக சான்சஸ் இருக்குது. அப்படி ரீபவுண்ட் ஆகிற மார்க்கெட்டு 300க்கு மேலே சஸ்டின் ஆச்சு மட்டும்தான் திரும்ப ரிமைனிங் பை ஆகி மேலே போகும். அப்படி ஒரு பெரிய கேப் டவுன் கொடுத்துட்டு மார்க்கெட் மேலே வரும் பட்சத்தில் நம்ம அந்த இடத்துல ஒரு 100 பாயிண்ட்
150 பாயிண்ட் கிடைக்குது அப்படின்னா நம்ம எக்ஸிட் ஆகிறது பெட்டர். நல்ல பையிங் அப்படின்னா 24,300க்கு மேலே மார்க்கெட் வந்து நல்ல பையிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 24,300க்கு மேலேயே மார்க்கெட் வந்து சஸ்டெயினாக இருக்குங்கிற பட்சத்தில் அடுத்தடுத்து நம்ம பையிங் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அப்படி மண்டே வந்து ஒரு கேப் டவுன் கொடுக்குற பட்சத்தில் 24,080, 24,100 இந்த மாதிரி கேப் டவுன் நீங்கள்லாம் கொடுத்தீங்களா வந்துச்சு அப்படின்னா அந்த 24,000 நம்ம ஸ்டாப் லாஸ் எடுத்து பை எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்ட்ராடே வாலிடிட்டியில் ஒரு 100 பாயிண்ட்ஸ் மேலே வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறையாவே இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மண்டேக்கான மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நிஃப்டியினுடைய லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.